அமெரிக்கா ஈரான் இடையே கடுமையான மோதல் இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றிருக்காரு. அவர் ஈரானை சீண்டி பார்க்கலாங்கிறதால அந்த நாடு தொடர்ந்து தங்களுடைய ராணுவ கட்டமைப்புகள் குறித்த வீடியோக்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ ட்ரம்புக்கு மிரட்டல் விடுக்கிற விதமா காசாங்கிற பெயர்ல ராட்சத ட்ரோனு களமிறக்கி இருக்கு. இந்த ட்ரோனுடைய பின்னணி குறித்த தகவல் திடுக்கிட வைக்கக்கூடிய வகையில இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்ட காலமா மோதல் போக்கு இருக்கு. ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சது. இரு நாடுகளும் எலியும் பூனையுமாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கால ஆட்சி மாற்றம் வேற நடந்திருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தல்ல டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ அவர் புதிய அதிபராகவும் பொறுப்பேற்றிருக்காரு. முந்தைய அதிபர் ஜோ பைடனை விட டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோட கடும் மோதலை கடைபிடிக்கிறவர். அதை பலமுறை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பேச்சு மூலமா நிரூபிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் நடந்தது. இஸ்ரேல் காசா போருக்கு பதிலடியா ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்துச்சு. இதுக்கு பதிலடியா இஸ்ரேல் போர் விமானங்களை ஈரானுக்குள்ள அனுப்பி தாக்குதலை ஏற்படுத்துச்சு. அப்போ ட்ரம்ப் சொன்னது என்னன்னா, ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பு மட்டுமின்றி அணு உலை, மின்சாரம் தயாரிக்கும் மையங்கள் மீதும் இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்தணும்னு சொல்லியிருந்தாரு. இதுல இருந்தே ஈரான் மீதான டொனால்ட் ட்ரம்புடைய பார்வையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். டொனால்ட் ட்ரம்ப் இந்த கூற்ற சொன்னப்போ அவர் அமெரிக்க அதிபரா இல்ல. ஆனா இப்போ நிலைமை மாறி இருக்கு. அமெரிக்காவுடைய அதிபரா ட்ரம்ப் மாறிட்டாரு. அதனால ஈரானுக்கும் பயம் ஏற்பட்டிருக்கு. உலகத்துல ராணுவத்துல முதலிடத்துல அமெரிக்கா இருக்கு. அதிநவீன ஆயுதங்களை அந்த நாடு வச்சிருக்கு. இதனால ட்ரம்ப் மூலமா அமெரிக்காவால எப்போ வேணும்னாலும் தங்களுக்கு ஆபத்து ஏற்படலான்னு ஈரான் நினைக்குது. அதனால தன்னுடைய முப்படைகளையும் தயாராக்கி வச்சிருக்காங்களாம். போர் பயிற்சியும் மேற்கொள்ளப்பட்டுகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தங்களுடைய படை வலிமையை காட்டக்கூடிய வகையிலான வீடியோக்களையும் ஈரான் வெளியிட்டுகிட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ ஈரான் ராட்சத ட்ரோனை வடிவமைத்து அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டிருக்கு. இந்த ட்ரோனுக்கு காசாங்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. கடந்த 15 மாதமா காசால ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலால எதிர்கொண்ட பிரச்சனை மற்றும் இஸ்ரேல் போர்ல இருந்த காசா மக்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில இந்த ட்ரோனுக்கு காசான்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன் குண்டு வீசும் வீடியோ தான் இப்போ ஈரான் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ட்ரோனுடைய எடை 3.1 டன். ரெக்கைகளுடைய நீளம் மட்டும் 22 மீட்டரா இருக்கு. மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடிய திறன் பெற்றதா இருக்கு. 35 மணி நேரம் இடைநிற்காமல் இயங்க முடியுமா. ஒரே நேரத்துல 12 குண்டுகளை தூக்கி வீச முடியுமா. மொத்தமா 500 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து போய் எதிரி நாட்டை தாக்கக்கூடிய வல்லமை பெற்றதுன்னு சொல்லப்படுது. இத்தகைய வசதி கொண்ட இந்த ட்ரோனால பறந்து கொண்டே 4000 கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் உள்ள பகுதிகளை தாக்குதல் நடத்த முடியும்னு ஈரான் தரப்புல தெரிவிக்க. இந்த வீடியோவும் அமெரிக்காவை மிரட்டக்கூடிய வகையில தான் ஈரான் வெளியிட்டதா சொல்லப்படுது. அமெரிக்கா மற்றும் அதன் புதிய அதிபர் ட்ரம்ப் மிரட்டக்கூடிய நோக்கத்துல ஈரான் இப்படி வீடியோவை வெளியிடுது. இது முதல் முறை கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியும் பூமிக்கடியில 500 மீட்டர் ஆழத்துல ஈரான் அமைச்சிருக்க ரகசிய கப்பற்படை தளம் குறித்த வீடியோவும் வெளியிடப்பட்டது. இப்படியாக அமெரிக்கா மற்றும் அதன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டக்கூடிய வகையில அடுத்தடுத்து தன்னுடைய படைபலம் தொடர்பான வீடியோக்களை ஈரான் வெளியிட்டு இருக்கு. கடந்த 2 மாதங்களா தொடர்ந்து ஈரான் போர் பயிற்சியிலும் ஈடுபடுது. இதனால மிகப்பெரிய போர் வெடிக்க போகுதா அப்படின்னு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. மத்திய கிழக்குல சமீபத்துல இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்திருக்கு. இதனால மத்திய கிழக்குல மீண்டும் அமைதி நிலவுன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போதைய செயல்பாடுகள்ங்கிறது ஈரான் அமெரிக்கா இடையே மோதல் உருவாகுமாங்கிற கேள்வியும் அச்சத்தையும் எழுப்பியிருக்கு.